மதியானம் சோளக்களி, ஈவினிங் ஒரு அரை சோளக்களி அப்படி தான் குடுப்பாங்க. இதெல்லாம் எந்த வருஷம் வரைக்கும் இந்த நடைமுறை இருந்தது? 1967 நான் சேர்ற வரைக்கும் ஆ. 1967 வரைக்கும் ஒரு செல்ல ஒரு 5 பேர் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு செல்ல. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம், ஒரு 8 அடி நீளம் இருக்கிற ஒரு செல் இருந்ததுன்னா, அதில 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதில வந்து நைட்ல வந்து அவங்க யூரின் போணும்லாம் போ முடியாது. அது சட்டி குடுப்போம் 2 சட்டி. ஒண்ணு வந்து இதுக்கும், ஒண்ணு 1 அண்ட் 2க்கு. ஒண்ணுக்கும், இன்னொரு சட்டி இதுக்கு 2க்கும். இப்ப இந்த சட்டியில தான் இவனுங்க வந்து 4, 5 பேரும் வந்து யூரின் போ முடியும். காலையில அந்த சட்டிய எடுத்துட்டு வெளிய கொண்டு போய் வச்சு அவங்க கிளீன் பண்ணி, திருப்பி கொண்டு வந்து ஈவினிங் கொண்டு வந்து வைக்கணும் அத. அதான் நடைமுறை. 67 வரைக்கும் அதுதான். 67க்கு மேல ஒரு 70ஸ்ல கிட்டத்தட்ட 70ஸ்ல தான் ஃப்ளஷ் அவுட் டாய்லெட் வருது. அது வரைக்குமே சட்டியில தான் போகணும். சட்டியில தான் போணும். ஐயோ! இல்ல அதாவது வெளியிலிருந்து பார்க்கிற சிறைக்கும், உண்மை சிறைக்குமான வித்தியாசம் பெரிதா இருக்கு. பட் இத தாண்டி இது ஒரு சைடு. இன்னொரு சைடு எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்தில தவறுகள் இழைத்தவர்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க உங்களோட தொடர்ந்து பழகுறபோது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் எதுவும் வந்துருமா ஒரு கட்டத்தில? எமோஷனல் கனெக்ஷன் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்ல. அதாவது சில பிரிசனர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, "சார் அந்த குற்றம் நான் செய்யவே இல்ல. பட் ஆனா வந்து என் மேல சுமத்தி இந்த மாரி குற்றம் கொண்டு வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஒரு சடன் ப்ரொவோகேஷன் இந்த மாரி பண்ணிட்டோமே சில நேரங்கள்ல." கோவத்தில வந்து அவன சாகடிக்கணுன்ற மோட்டிவும் கிடையாது அவனுக்கு. ஆனால் ஒரு அடி அடிப்பான், அவனுடைய ஃபேட் அவன் இறந்துருவான். இறந்துட்டான்னா கொலை கேஸ்ல 20 வருஷம் உள்ள உட்காரும். அந்த நேரங்கள்ல அந்த பிரிசனர்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து அத பத்தி வருத்தப்படுவாங்க. "ஐயோ! குழந்தைங்கலாம் அப்படி விட்டுட்டு வந்துட்டோமே, பொண்டாட்டி என்ன செய்வா? புள்ள என்ன செய்வா? அவங்கலாம் படிக்கலையே!" இப்படின்லாம் வந்து வந்து அவங்க வந்து சில நேரத்தில சொல்லி அழுகுறது உண்டு எங்ககிட்ட. இப்ப அப்படி கிடையாது இப்போ. இப்போ 1 வருஷம் வந்த 1 வருஷத்துக்குள்ளயே அவன் வெளிய போயிடுவான். ஷார்ட் பரோல்ன்னு இருக்கு. 15 டேஸ் வந்து பெர் ஆனம் ஷார்ட் பரோல். ஒரு வருஷத்தில 15 நாள் அவன் ஷார்ட் பரோல் போடலாம். ஸோ வெளியில வெளிய வீட்டுக்கெல்லாம் போயிடுவான். ஆமா. வெளிய போயிடுவான் அவன். அது எதுக்காக என்ன காரணங்கள் கேட்டா, பொண்ணு கல்யாணம் பண்ணணும். இல்லனா வந்து என் ஒய்ஃப்‌க்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. சீரியஸா இருக்கு. அம்மாக்கு சீரியஸா இருக்கு. இல்லன்னா ஏதோ ஒரு வந்து நிலம் வந்து தகராறுல இருக்குது. அது வந்து போய் செட்டில் பண்ணணும். அப்படின்ற மாரி காரணங்களுக்கு வந்து ஜென்யூனா இருக்கணும். அது அல்லாம வந்து பரோலுக்கு நம்ம அப்ளை பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து அவனுக்கு வந்து 1 மாசமோ, 2 மாசமோ சப்போஸ் வந்து அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்ன்னா 3 மாசம், 4 மாசம். ஆனாலுமே இப்போ ஒரு பாவப்பட்ட ஒரு ஆளு நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன் சொல்றேன். நீங்க சொல்றது மாரி ஏதோ தவறு பண்ணிட்டாரு. அதுக்காக அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. உண்மையிலேயே அவருக்கு சில தேவைகள் இருக்கு வெளியிலேன்னு வச்சுக்கங்களேன். அம்மாவோ அல்லது நீங்க சொல்றது மாரி அவங்க தான் ரொம்ப ஏங்குவாங்க குடும்பத்துக்காக. நீங்க ப்ரொஃபஷ்னலா கிரைம் பண்றவங்க அத பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அவரால இந்த விஷயங்கள் செஞ்சுக்க முடியாது தானே? முடியாதுன்னு சொல்லிவிட முடியாது. இப்ப அதுக்குரிய ஏஜென்சிஸ் இருக்காங்க இப்போ. புரொடெக்ஷன் ஏஜென்சி ஆஃப் ஏஜென்சிஸ்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து அவன் போய் அவனுடைய அந்த கிரிவன்ஸஸ வந்து சொல்றதுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே அவன் சூப்பர்ட்ட பார்க்கலாம். சூப்பர்டன் கிட்ட சொல்லலாம், ஜெயிலர் கிட்ட சொல்லலாம். இல்லன்னு கேட்டா உள்ளே வந்து புரொபேஷன் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்படி யார்கிட்ட வேணாலும் அவனுடைய அவனுடைய பேசலாம். பேசலாம். ஸோ அவர்களுக்கான உரிமைகள் ஓரளவு அது மட்டும் பாதுகாக்கப்படுது. இல்லாம அவன் இன்டர்வியூலயும் வந்து அவன் வந்து அவனுடைய யார் யார் வேணும்னா அவங்கள கூட்டு வந்து பேச சொல்லலாம். இப்ப நீங்க பார்த்த வரைக்கும் சார், இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து என்னதான் இறுக்கமான ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தாலுமே கூட, அ சிலர் மேல நமக்கே ஒரு அபிப்பிராயம் வரும்ல. ஏதோ பாவம் உள்ள வந்துட்டான், கஷ்டப்படுறாரு அப்படின்லாம் நம்ம நெனைப்போம்ல. அப்படி உங்களுக்கு உணர்வு ரீதியாக நீங்க பழகின அல்லது வந்து அவங்களுக்காக வருத்தப்பட்ட நபர்கள் உண்டா? இருக்கு அந்த மாரி. இப்போ ஒரு தூக்கு தண்டனை கைதி, நான் ஒண்ணுமே செய்யல சாமி. அவன் வந்து என்ன வந்து சும்மா பிடிச்சு கொண்டு வந்து போட்டாங்க. ஒருத்தன் குத்திப்புட்டான். அவன் வந்து எனக்கு எதிரி. கொலையானவன் எனக்கு எதிரி. ஆ. சரி நான் குடிச்சிருந்தேன் நானு. நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, ரோட்ல கிடந்தான். என்னடா அவன் என்ன நான் குத்தலான்னு நெனச்சேன். அப்படி உன்னைய ஏன்டா குத்துனான்னு சொல்லிட்டு கத்திய போய் எடுத்தேன் நானு. எடுத்தா வந்து அவன் செத்து போயிட்டான் அவன். ஸோ விட்னஸ் என்ன பார்த்த விட்னஸ் வந்து என்ன கத்தி எடுக்கிறது தான் பார்த்துருக்காங்க. நான் குத்துனது யாரும் பார்க்கல. பட் ஆனா விட்னஸ் சொன்னாங்க இந்த மாரி நான் தான் குத்திட்டேன்னு. எனக்கு ஏற்கனவே அவன்கிட்ட விரோதமும் இருந்துச்சு. நான் உள்ள வந்துட்டேன். ஆனா சத்தியமா நான் செய்யல. இன்னைக்கு கேலோஸ் போறான். போகும்போது அவன் சொல்றான், "நான் பண்ணவே இல்ல சார்." தூக்குமடிக்கு போறப்ப. தூக்கு மேடைக்கு போறேன் அன்னைக்கு காலையில 5 மணிக்கு சொல்றான் வந்து. ஒண்ணுமே பண்ணல. பண்ணாமயே வந்து நான் வந்து தூக்கு மேடைக்கு போறேன். அவன் கொஞ்சம் தைரியமா இருந்தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தப்பு பண்ணல. அவனுடைய கான்ஷியஸ்க்கு வந்து அவன் தப்பு பண்ணல. ஆனா அந்த மாரி ஒண்ண கேட்கிறப்போ, என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் அந்த அந்த நேரங்கள்ல வந்து என்கிட்ட அப்ப நம்ம சின்ன வயசு தான். எனக்கு ஒரு 18 வயசு அப்போ. ஓ! சின்ன பையன். ஆமா. சின்ன பையன். அத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அட ஒண்ணுமே பண்ணாதவன வந்து பிடிச்சு கொண்டு வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்களே. அதான் அவன் தூக்குக்கு போறானே மறுபடியும் திரும்பியும் அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு இது இல்லையே. மறுபடியும் ரெமெடி இல்லையே அதுக்கு. இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை இப்ப குடுக்க மாட்டேன்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அ ஒரு 1947லேருந்து 1967 வரைக்கும் இது நடந்த தூக்குகள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 தூக்குகளுக்கு மேல இருக்கும். 67 வரைக்கும். 67 வரைக்கும் ஆ. 1000 தூக்கு மேல இருக்கும். அப்பலாம் வந்து உங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை சாதாரணம்.
செஷன்ஸ் போனால் உடனே வந்து ஹைகோர்ட் போனோன்னு கன்ஃபார்ம் பண்ணால் உடனே தூக்கில் போட்டுருவாங்க அவங்க. இப்போ நான் வந்து சேரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டெம்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 செல் இருக்கும். 22 செல் நிறைஞ்சிருக்கும் ஆள் தூக்கு தண்டனை தூக்கு தண்டனைக்கு. ஒரு 6 மாதத்துக்குள்ள 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கன்விஷன் அந்த தூக்கு தண்டனை வந்து கன்ஃபார்ம் ஆகி தூக்கு தண்டனை போட்டுருவாங்க. அதான் சொல்கிறேனே ஒரு 47 to 67 வரைக்கும் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே தூக்கு போட்டிருப்பாங்க. வெரஸ் இப்போ 2000 2025 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 தூக்கு தான் நடந்திருக்குது இந்தியா முழுக்கவே. இந்தியா முழுக்கவே. கிட்டத்தட்ட ஒரு 539 பேர் இப்போ வந்து அந்த டெத் ரோல இருக்காங்க த்ரூஅவுட் இந்தியா. இருக்காங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு மன்னிப்புகள் வழங்கப்படலாம், ஆமாம், எல்லாம் நடக்கலாம். தூக்கு தண்டனை வந்து உறுதியாகிறது வந்து 4.4% தான். இப்போது தூக்கு தண்டனையினுடைய வரலாறு இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட நீங்கள் சொன்னீங்களே மேடைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து இந்த குற்றத்தை நான் செய்யலைன்னு உங்ககிட்ட ஒருத்தர் சொல்லலை, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு அந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் அந்த தூக்கங்கள்லாம் பார்த்து பழகி போனதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கல. பட் அந்த ஸ்டேஜில் அந்த சின்ன வயசில் வந்து ஐயோ எனக்கு வந்து கண்ணீர் வேண்டாம் செஞ்சது. அவனுக்கு கண்ணீர் வரல, ஆனால் எனக்கு கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அவன் தயாராகிட்டான் அதுக்கு. இனிமேல் ஒன்றும் இருந்து பிரயோஜனம் கிடையாது, எப்படியா தான் போட போகிறாங்க நம்ம. பட் எவனா ஒருத்தனாவது தெரிஞ்சுக்கிட்டுமே சார் நீங்கள் நம்புறீங்களா சார், அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஊண்டாச்சு எனக்கு. அந்த வார்த்தையிலே உங்களை அவ்வளோ ஊன் பண்ணிருச்சு, நீங்களாவது என்ன நம்புறீங்களான்னு கேட்டாது. ஏன்னா வேற அவனுக்கு எல்லா இடத்தையும் போயிட்டு வந்துட்டானே அவன். எல்லா இடத்துக்கும் போய் முடிஞ்சு போய் தூக்கு தண்டனை கடைசியாக ஊர்ஜிதமாகி எத்தனை ஏஜென்சிக்கு போயிருப்பான் அவன். அத்தனையும் போய் யாருமே நம்பல இல்லை, அவங்க வீட்லேயே அவங்க நம்பலையே. பட் அவன் வந்து நான் பழகின வரைக்கும் அவன் வந்து குட் ஃபெல்லோ. அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். அவருக்கு மனசாட்சி தான் தெரியும். நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சியமாக தான். அப்படியே அந்த எமோஷன்ஸை கடந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸிக்யூஷனை பார்த்துருப்பீங்க சார்? ஒரு 12-15 எக்ஸிபிஷன் கிட்டத்தட்ட பார்த்துருப்பேன். 15 தூக்கு தண்டனைகளை அது நடக்கும்போதே நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க. இருந்திருக்கேன். ஒரு தூக்கு தண்டனை கைதி நாளைக்கு காலையில் அவருக்கு தூக்கு இருக்குல்ல, அந்த முதல் நாள் இரவு எப்படி சார் இருக்கும்? அவர் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவார்? நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்கல்ல. நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்த என்னுடைய ஞாபகத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து மாட்டோ சிங்கர் தான். ஒரு நோட்டோரியஸ் கிரிமினல் அவன் எந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் எடுப்பான், நைட்டில் என்ன பண்ணுவான், ஏதாவது பண்ணிட்டானா, ஏதாவது பண்ணுவான், அது மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து திங்கிங் இருந்துச்சு. சப்போஸ் வந்து உள்ளே வந்து ஏதாவது பண்ணிட்டான், தூக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவனை கொண்டு போயிட்டான், அவனை இன்ஃப்ளிக்ட் பண்ணிட்டான், ஏதாவது மாதிரி அது மாதிரிலாம் நாங்கள் திங்க் பண்ணோம் நிறைய. அவர்களுக்காக பரிதாபப்படுறதை விட இது சட்டப்படி இதை செயல்படுத்தணுமேங்கிற பதட்டம் தான் கூட இருக்கும். அந்த பதட்டம் தான் கூட இருக்கும். எங்களுடைய திங்கிங்கில் எப்பவுமே ஜாஸ்தி வந்து நாங்கள் விக்டிமில் தான் இருப்போம். உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவரை பற்றின என்னன்னா அதிகமாக இருக்கும். அதிகம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து மற்ற பிரிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து குற்றம் பண்ணாமே வந்துடுவானுங்க. ஜெயிலுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 95% ஆஃப் பிரிஸ்னஸ் ஜெயிலுக்கு இருக்கிறவனுங்க வந்து குற்றவாளிகள் அல்ல. இப்போ அப்போ 95% பீப்புள் பிரிசனுக்குள்ளே இருக்கவங்க குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதை எந்த கணக்குலேருந்து சொல்கிறீங்க? இல்லை, குற்றவாளிகள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 பேர் வந்து உங்களுக்கு வந்து க்ரைம் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் வந்து 5 பேர் தான் உள்ளே வரானுங்க. 95 பேர் உள்ளே வர்றதில்ல. உள்ளே வர்றது வெளியே இருக்கானுங்க. சார் நீங்கள் இன்றைக்கி ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர், பல அனுபவங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஒரு வெளிநபராகவும், அதாவது வந்து ஒரு ஆஃபீஸர் அல்லாதவராகவும், ஒரு சிட்டிசனாக வெளியிலேருந்து பார்க்குறப்போ இங்கே ஆக்சுவலாக நிலைமை எப்படி சார் இருக்குது? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆள் அல்லது ஒரு ப்ரொஃபஷனலாக க்ரைம் பண்ணுற ஒருத்தவர், இன்னொரு பக்கம் ஏதோ அவசரத்தில் தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாதவர். ஓகே, இதில் உண்மையிலேயே யார் தண்டிக்கப்படுறா? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு தப்பிச்சு போயிடுறாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டத்தினுடைய நிறைய ஓட்டைகள் இருக்குல்ல. இருக்குது, இல்லை சட்டத்தில் ஓட்டைகள் இருக்குங்கிறதுல அவங்க போயிடுறாங்க. அந்த சட்டத்தினுடைய ஓட்டைகளை பயன்படுத்துறதுக்கு அவங்ககிட்ட ஆள் இல்லை, இவங்ககிட்ட ஆள் இருக்குது, அவங்ககிட்ட ஆள் இல்லை. வித்தியாசம் அவ்வளோதான். இப்போ ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் வந்து தண்டனையை அனுபவிப்பது பெரும்பாலும் யாருன்னு கேட்குறேன். பெரும்பாலும் புவர்ஸ் தான். அது ஒன்றும் புவர் தான். புவர்ஸ் தான். ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்துட்டா ஒரு வாழ்க்கை மாறுமா இல்லை மோசமாகுமா? இப்போ வந்து ஒன்றும் தெரியாத ஒருத்தன் வரான்னு வச்சுங்க, அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு 100 கிரிமினல் கூட உள்ளே இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் படிச்சுக்குவான், மறுபடியும் கெட்டதை படிச்சுப்பார். கெட்டதை படிச்சுக்குவான். அவன் ஈஸி மணி மேக்கிங் அவன் சொல்லி தருவான். அவன் ஸோ அவன் எப்படி திருடுறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி கொலை பண்ணுறது, எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுப்பான் அவன். அங்கே அது பாடம் எடுப்பான். அவங்க எடுத்துகிட்டு அவன் ரிலீஸ் ஆனவொன்னே அவனை இவனுடைய கேங்கில் சேர்த்திக்குவான். அவர்கள் சந்திக்கிற சூழல். ஸோ பிரிசனர்ஸ் ஆர் மேட். பிரிசனர்ஸ் ஆர் மேட். ஆமாம், பிரிசனர்ஸ் மேடா பானா மேடா, பிறக்கிறானா உருவாக்கப்படுறானா. இதில் 2 தியரியும் வந்து டேலி ஆகும். பிறக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரோமோசோம்ஸு, அதில் வந்து ஒரு ஃபேக்டர் அது ஆக்சுவலாக. ஆனாலும் கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தானே. ஆமாம், அதனால வந்து உங்களுக்கு வந்து கிரிமினல்ஸ் ஆர்
பார்ன் இல்ல. கிரிமினல்ஸ் ஆர் மேட். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் மேட். இட்ஸ் மேட். உருவாக்கப்படுவது. உருவாக்கப்படுறாங்க. அப்ப இப்ப ஜெயிலுக்குள்ள ஒருத்தர் வராரு. இன்னைக்கு பல காரணங்களுக்காக ஜெயிலுக்குள்ள வந்துடுறாங்க. நீங்க பார்த்த வரைக்கும் ஒரு சீனியரா இந்த சமூகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுவீங்க? "எப்பா நான் இப்படிலாம் பார்த்துருக்கேன். ஜெயிலுக்கு வந்துடாதீங்கடா" அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு அப்பாஸ்தானம் இருக்குல்ல. அந்த இடத்துலேருந்து சொல்லணும்னா இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லா கிரைமுக்கும் வந்து மூல காரணம் வந்து போதைப் பொருள் தான். அத போட்டா தான் அவன் கொலையே பண்ணுவான் அவன். இல்லைன்னா அவன் நல்லவன் அவன். ஏன்னா அவன நம்ம மறக்கணும். அவன் யாருன்றத அவன் மறந்தா தான் அவன் செய்ய முடியும். அவன் யாருன்னு அவன் நினச்சானா, நம்ம அ ஒரு அம்மாவுக்கு மகன், நம்ம ஒரு 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 மனைவிக்கு கணவன், நம்ம ஒரு குழந்தைக்கு தகப்பன் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு உணருவான் அவன். அப்போ அவனுக்கு கிரைம் பண்ண மாட்டான். நம்ம தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் அவனுக்கு. அவன் இந்த போதையில போயிட்டான்னு கேட்டிங்கன்னா, அவன் இது இத்தனையும் மறந்துடுறான். தான் யாருன்றத மறந்துடுறான். இப்போ யார் அவனை வந்து ஊக்குவிக்கிறாங்களோ, யார் அவனை தூண்டி விடுறாங்களோ, யார் அவனை செயல்படுத்த விடுறாங்களோ, அவன் போய் அத தப்பு பண்றான் அவன். ஆக்சுவலா அவனுக்கா அந்த தப்பு பண்ணல ஆக்சுவலா. ஆ. ஆமா. யாருக்காக பண்றான் அவன். அவனுக்கா பண்ணல அந்த தப்பு. இந்த ஒரு படத்துல கூட ஒரு டயலாக் இருக்கும். "பழக்கத்துக்கு செஞ்சோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவாரியாக ஜெயிலுக்குள்ள வர்றவங்கலாம் அவர்களுடைய கோபத்திலயோ அல்லது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப தவறு செய்து உள்ள வந்தவங்களா? இல்ல இது மாரி யாராவது ஒரு தவறான ஆட்களுடைய ஐடியால மத்தவங்களுக்காக ஏதாவது பண்ணிட்டு உள்ள வந்து மாட்டிக்கிட்டவங்களா? மத்தவங்களுக்காக பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. மத்தவங்களுக்காக பண்ணவங்க தான் நெறையா. ஓ! இப்போ உள்ள வர அந்த குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அவன். ஒவ்வொரு இப்போ இந்த ஆர்கனைஸ்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, தாதாஸ் இருப்பானுங்க. அவனுக்கு கீழ ஒரு 100 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு வந்து வேலை தான் அது ஆக்சுவலா. ஆ. சம்பளமும் வேலையும் தான் அவனுக்கு. நீ இவன போய் இத முடிச்சுட்டு வாடான்னா முடிச்சுட்டு வந்துருவான். அவனுக்கு நீ கண்டே பிடிக்க முடியாது. அது ரொம்ப ஈஸியா வந்து வெளிய போயிடுவான் அவன். காரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு ஒரு குரூப்பா இருப்பானுங்க சார் தாதாஸ். அவனுங்கள யாரும் பார்க்க முடியாது அவனுங்கள. ஆ. அவன இயக்குறவன் யாருன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாது. அவனுக்கே தெரியாது. இவன் ஒரு ஸ்லீப்பர் செல் தான். இவன்கிட்ட இவனுக்கு உத்தரவு போடுவான். கீழ இருக்கவன் இவனுக்கு கொஞ்சம் மேல இருக்கவன் வந்து ஒரு உத்தரவு போடுவான். "டேய் இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு. இன்னைக்கு போணும் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லுவான். இவன் ஒரு 10 மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போவான். ஒருத்தன் போவான். அவன இதோ இவன் தான் அப்படின்னா அவன போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருப்பான். ஆனா பெரும்பாலான கிரைமுக்கு பின்னால வந்து போதை இருக்கா சார்? ஆமா. அவன் தன்னிலை மறந்தா தான் முதல்ல தவறே தவறு. தவிர முடியும். அப்ப இந்த ஜெனரேஷன் நீங்க முதல்ல சொல்லப் போற விஷயம் என்ன? அவன் வந்து எந்த காரணத்த கொண்டும் தன்னுடைய குழந்தைகள வந்து பெற்றோர்கள் வந்து கண்ணுல மணி மாரி வச்சு பார்த்துக்கணும் அவங்கள. எந்த காரணத்த கொண்டும் எங்கேயும் எந்த நேரத்துலயும் விடக்கூடாது. தனியா அவன் இண்டிபெண்டன்ட்டா அவன் வந்து செய்றதுக்கு விடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் தான் அவன் மாட்டிக்கிறான் அவன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறான். அந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து போதை பழக்கம் இருந்துக்கிட்டா இவனும் அது கத்துக்கிறான். அப்புறம் அந்த போதைக்கு பணம் கிடையாது அது வாங்குறதுக்கு. அதுக்கு எப்படி சம்பாதிக்கிறது? ரோட்ல போனா யாரோ ஒருத்தர அடிச்சு புடுங்குறான். ஒரு செயின புடுங்கணும்னு கேட்டீங்கன்னா, 40,000 50,000 அடிச்சு புடுங்கிட்டு போயிடுறான். இல்ல இந்த மாரி கேங்ஸ்டரோட சேர்ந்து கேட்டா ஒரு மர்டர் பண்ணேன்னு கேட்டா அவனுக்கு ஒரு 5,00,000 10,00,000 குடுக்குறான். இப்ப நாங்க வந்து ஒரு பிரிசனர்ஸ் வந்து நாங்க வந்து திருத்தணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, அவனுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி குடுக்குறோம்னு வச்சுக்கங்க. நான் அப்படி வேலை வாங்கி குடுத்துருக்கேன். அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2 மாசம் வேலை பார்த்தான். அப்புறம் அங்க ஒரு மோசடி பண்ணிட்டு ஓடி போயிட்டான் அவன். திரும்பி மாட்டிட்டு உள்ள வந்துட்டான். சார் அவன் ஒரு ரூ. 25,000 சம்பளம் குடுத்தான் சார். ரூ. 25,000 சம்பளம் குடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவன் எவ்வளோ படிச்சிருக்கணும் நீங்க சொல்லுங்க? ம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு வேலை வாங்கி குடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து எந்த படிப்பும் இருக்காது அவனுக்கு. எவ்வளோ தான் பணம் குடுத்தோம் ஒரு ரூ. 10,000 குடுப்பாங்க, 15,000 குடுப்பான். பட் இவனுடைய பழக்கவழக்கங்களுக்கு அந்த 15,000மோ 25,000மோ பத்தவே பத்தாது. அவனுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 25,000 வேணும். அப்போ ஒரு ஜெயில்ல உள்ள வர்றதுடைய நோக்கம் வந்து தண்டனை இல்ல திருத்துவதுன்னு தான் சொல்லப்படும் ஆமா. இல்லையா? தத்துவம் அப்போ உள்ள வந்தவர் ஏன் திரும்ப திரும்ப உள்ள வராரு? இல்ல உள்ள வந்தவன்ல வந்து இந்த கேட்டகரி அது உங்களுக்கு வந்து வேற மாரி கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஹேபிச்சுவல் பிரிசனர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கங்க. அவன நீங்க திருத்த முடியாது. திருத்த முடியாது. அவனுக்கு வந்து ஈஸி மனி வேணும் அவனுக்கு. அவன் வந்து ஈஸி மனி மேக் பண்றவன் அவன். கொள்ளையடிச்சான்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து லட்சமா பணம் கையில வச்சிருப்பான். அவன நீங்க திருத்தவே முடியாது அவன. அவனுக்கு வந்து திருடணும். ஆமா. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஜெயில்ல அதிகமா இருக்கிறவங்க வந்து தட் இஸ் மர்டர் கேஸ். மர்டர் கேஸ் வந்தவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 70% ஆஃப் த மர்டர் கேஸ் வந்தாலும் ஒரு சடன் ப்ரொவோகேஷன்ல வந்தவங்க தான். 70% அப்படிதான். கிட்டத்தட்ட அவனுங்க அப்படிதான் வருவாங்க வந்திருப்பான். ஏதோ ஒரு கோபத்துல பண்ணி கோபத்துல பண்ணிடுறது அதுதான். அவங்கள வந்து திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. வந்தோனே திருந்திருவான். ஐயோ! நம்ம இப்படி பண்ணிட்டோமே இப்படியெல்லாம் பண்ணி ஆனா அவங்க வாழ்க்கையில எப்படி சார் இருக்கும்? அப்படியே ஒரு மாரி நடபட மாரி இருப்பாங்களா? ஏன்னா அப்படியே பழகி போயிடும். provocation. உங்களுக்கு அந்த அந்த லைஃப்க்கு பழகிடும். அது ஒரு லைஃப் தானே அது. ஜெயில்ன்றது ஒரு லைஃப் தானே. அதுக்கு பழகிடுறான் அவன். ஆனா நீங்க சொல்றீங்க எனக்கு கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது சார். எப்படி சார் அதுக்குள்ள பழக முடியும்? ஏன் ஒரு சடன் ப்ரொவோகேஷன்ல ஒருத்தர் உள்ள உள்ள வந்தாரு. வரான். வந்தா அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 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 2 மாசம் 3 மாசம் அத நெனச்சுக்கிட்டு இருப்பான். ஐயோ! எல்லாம் வெளிய இருக்காங்களே என்னன்னு. இந்த 3 மாசத்துல அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. யாரு? இவன் வீட்லருந்து வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்ற அந்த இதுல தான் அவன் வந்து அந்த கவலையில தான். கவலையில இருப்பான். ஆ. ஒரு 3 மாசம். இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி செட்டில் ஆயிடும் அவனுக்கு. அவனுடைய கவலைகள்லாம் தீர்ந்துரும் இங்க. ஒரு அதெல்லாம் 1000 இப்ப நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் வரப்போறது இல்ல 20 வருஷத்துக்கு. இவன் இல்லாம நம்ம எப்படி வாழணும்னு அவங்க அதுக்குள்ள திருமணம் பண்ணிடுறாங்க இல்லையா? அவங்க அதுக்குரிய வழிகள பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க. அது வரைக்கும் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்ப மாட்டான். இப்ப அந்த பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க.
அந்த மாதிரி குழந்தைங்க வந்து படிக்காமல் இருக்கும், அதுங்க படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகுங்க. மனித வாழ்க்கை அவ்வளோதான். எல்லா சூழலுக்கும் மனிதன் பழகிருவான். ஆமாம், எங்களுடைய வாழ்க்கை கூட பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரிசன் ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வச்சுக்க, ப்ரிசன் ஸ்டாஃப்னுடைய வாழ்க்கை கூட வந்து இந்த கைதிகளோட வந்து பிணைஞ்சிருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்னுடைய ஃபாதர் வந்து பிரிசனில் வார்டர். அவர் வேலை பார்த்த